நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கே கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்த வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கிற ஒரு டைலாக் இருக்கு. அது யாருக்கு சுலபமா பொருந்தும்னா நம்ம கன்னி ராசி நேயர்கள் தான். எதையுமே இப்படி கரெக்டாக சாதிச்சுக்கிற அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக கன்னி என்பதுனாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக செய்யணும் ஆசைப்படுறது, எல்லாமே சரியாக இருக்கணும்பாங்க. ஆனால் இந்த ராசிக்கு கடைசியில் கெட்ட பேர் தான் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா, இவங்க மேலதிகாரிகளாக இருந்தாலும் சார் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் பேக் ஃபயர் ஆகுது. அப்போ இந்த ராசி அன்பர்கள் திறமை வாய்ந்தவர்கள் மாற்றுக்கருத்து இல்லை, அறிவாளி என்பது மாற்றுக்கருத்தில் எந்த இடத்துல யார்கிட்ட சொல்லணும், ஒரு சிலர்கிட்ட அந்த மட்டும் பார்த்துட்டா போதும். பொதுவாக இந்த மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆடி என்னென்னா, இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த ராசியோட சில மாதங்கள் சொன்ன கதையை பற்றி நமக்கு அழுகாச்சு வந்துடும். இவங்களோட கவலைகளும் கண்ணீர்களும், கடல் தண்ணியை கூட அது மேலே எழுதினா கூட கடல் தண்ணி கூட பத்தாது, அந்தளவுக்கு வருத்தம். திறமை இருந்து அடிபட்டது, தன் தகுதியோட கீழே ஆனது, உறவுகளே தன்னை மதிக்காமல் போனது, சொந்த அவ்வளோ பாசமாக வளர்த்து எடுத்த குழந்தைகள் மதிக்காமல் போனது, இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இனி என்னென்னா, முதல்ல நல்ல விஷயம், 7 இருக்கிற சனி வக்கரம் பெற்றது, 11 சூரியன் வருது. முதல்ல தைரியம் வருது, நம்பிக்கை முடியும் என்று நம்பிக்கை பிறக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த நம்பிக்கையை இவங்க வளர வச்சிருது. முதல்ல இவங்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்க. எதிர்பார்க்காத ரீதியாக ஒரு பண வருவாய் வருது. அந்த பணத்தை சரியாக பயன்படுத்தணும். எடுத்த உடனே இந்த ராசி காசு இருந்தால் கருணை இருந்தால் எல்லாத்தையும் நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு கடைசியில் இல்லைன்றோம். அப்படி பண்ணிடாதீங்க. அந்த பணத்தை உங்கள் தேவைக்காக, ரொம்ப நாளாக இயங்கியிருக்கிற படிப்புக்காகவோ, இல்லை உடல்நிலைக்காகவோ, இல்லை உங்கள் குடும்பத்துக்காகவோ செலவினங்கள் பண்ணி சேஃப் ஆகிக்கங்க. கடனிலிருந்து வெளியே வந்தாலே கண்ணி தேய்ச்சிரும். எப்போதுமே இந்த ராசி எப்போவுமே கடன் மட்டும் தத்தளிக்கும் நிலை வந்து விட்டால் சொத்தை வித்துருமோன்னு பயம் வந்துடும். இப்போ இந்த ராசி அன்பர்கள் கேள்வியை, சார் கடன் தலைக்கு மேலே இருக்கு, அடைப்பானா அடைக்க முடியாதா, இல்லை ஏதோ ஒன்று சொத்தை கொடுத்து தான் வருவானா, ஒரு வீடு தான் இருக்குது ஆனால் ரெஸ்பெக்ட் போயிடும், முக்கியமான ஏரியாவில் இருக்குது, என்ன சார் பண்ணுறது? இந்த ஒரு சொத்து ரீதியாக கடன் ரீதியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நகை ரீதியாகவும் பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வமோ ஒரு அதிர்ஷ்ட குறியீடோ பயன்படுத்தி மீண்டு வர வாய்ப்புண்டு. ஓகே சார், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லும்போது ஒரே ஒரு இதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் கன்னிக்கு மட்டும் சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பணத்தில் பிரச்சனை இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை மட்டுமே சார்ந்து இருக்கிற கன்னிராசி நேரத்தில் இப்போ இந்த ஆடி மாதம் ஒரு ரிலீவிங் பீரியடாக இருக்குமா? நிச்சயமாக. அதாவது வருத்தத்திலிருந்து வெளிவருகிறது. அதாவது பள்ளத்தாக்கிலிருந்து மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்கள ஜீரோன்னு சொல்கிறாங்க, இவங்க -10லேருந்து மேலே இப்போ அப்படி -10லேருந்து 0க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அப்போ இந்த ராசி ஜெயிக்கின்ற ராசி. ஃபீனிக்ஸ் பறவையோட எப்பயுமே ஒப்பிடுவாங்க. இந்த ராசி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, எப்படி இருந்தாலும் தன் முயற்சியாக மேலே வருவாங்க.
இந்த ராசி இப்போ தொழில் தொடங்கணும் ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா சார் நான் ஒரு தொழில் தொடங்கணும், ஏதோ புதுசாக ஒன்று பண்ணி சக்ஸஸ் ஆகணும், என்னால் முடியுமா, இது பண்ணுறது ரைட்டாக தப்பாக தான் இந்த ராசி கேள்வி. இந்த ராசி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிந்த தொழிலோ உங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கிற தொழில் மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்கு இதில் கூட்டா தனித்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பால் விழுந்தவங்க ஜாஸ்தி. ஒரு சிலர் பார்ட்னர் கிடைக்காம டெவலப் ஆகாமல் இருக்கிறது. இது ரெண்டுமே இந்த ராசி தான் அனுபவிக்கும். ஏன்னா இரட்டை வீடு. அப்போ வாழ்வதும் வீழ்வதும் பார்ட்னர்ஷிப்பால். சரி, அப்படியே லைஃபுக்கு வருவோம். வாழ்வதும் வீழ்வதும் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் வர வேண்டியது இருக்குது. இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 7ல் இருந்த கண்டகச்சனியாக இருந்து உறவுகள் ரீதியாக அவ்வளோ இவங்க ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு திருமண யோகம் வருது. நிறைய வயதானவங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறது, என் குழந்தைக்கு இந்த கன்னிராசி என் பையன், கன்னிராசி என் பொண்ணு குழந்தை இருக்குமா, இல்லை அவங்களுக்கு திருமணம் நடக்குமா, இந்த 2 கேள்வி தான். முதல்ல திருமணங்கிறது திருமண வாய்ப்பு இப்போ தான் வருது. இது என்ன ஒரு இதுனா, ஆல்ரெடி உங்களை யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வர வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு திருமண ரீதியாக சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. யூடியூப்பில் கூட கேட்டு அதை பண்ணும்போது டெவலப் ஆகும். இந்த கல்யாணம் வர வச்சிடலாம். ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்காங்களே, என் ரிலேஷன்ஷிப் என்ன, நடக்குமா நடக்காதா, கன்டினியூ பண்ணலாமா வேண்டாம், இந்த ஒரு ஆண்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக தான். நிறைய பேர்த்துக்கு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் நிறைய. ஆனால் செகண்ட் மேரேஜ் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னேன். நிறைய பேருங்க இந்த ராசி அன்பர்கள் குழந்தையை பற்றி வருத்தப்படாத கண்ணி இல்லை. புத்திர தோஷம் இயற்கையாக உண்டு. அப்போ குழந்தையை பற்றி நிறைய பேர்த்துக்கு குழந்தையை பற்றி வருத்தம், படிக்கலைங்கிறது, மிஸ்கரேஜ் ஆனது, இந்த ராசிக்கு என்னென்ன இருக்கும். ஐவிஎஃப் பற்றி நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி, ஐவிஎஃப் பண்ணுறோம், இயற்கையாக வருமா, ஐவிஎஃப்ல வருமா, இல்லை கோயில் வழிபாடு பண்ணிக்கலாமா, தத்து கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டது இந்த ராசி தான். தத்து குழந்தை யோகம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ முதல் தத்து குழந்தைக்கு ஒரு பரிகாரமாக என்ன சொல்லுவோம்னா, ஒரு சில பெட் அனிமல்ஸ் மாதிரி நாய், பூனை, குருவி ஃபஸ்ட்டு வளங்க. அது தத்து எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் குழந்தை வந்துடுது. இல்லை சார் அப்படி பண்ணியே வரலைன்னா கோயில் வழிபாட்டுக்கு நாள் கிழமை கொடுக்கலாம். முன்னோர்கள் ஆசீர்வாதத்தின் மூலம் தான் இந்த ராசி ஜெயிக்கும். ஓகே சார், ஏன் பர்டிகுலராக முன்னோர்கள் ஆசீர்வாதம்? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது, ஆடி கிரகணம் வேறு வருது. அப்போ முன்னோர்களுக்கு படைகளிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி, ஒரு சிலருக்கு காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய் திதி கொடுத்து விட்டு வந்தால் விதியை வெல்லலாம். திதி இந்த காலத்தில் அதை கரெக்டாக பிடிச்சிட்டாலே இவங்க ஜெயிச்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இவங்க பாவங்கள் அத்தனையும் ராமேஸ்வரத்தை கரைச்சிட்டு வர மாதிரி வந்துட வேண்டிய காலகட்டம் வந்தாச்சுங்க. ஓகே சார், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா, ரொம்ப நல்லவன் சொல்லி உங்ககிட்டயும் எல்லாரும் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.